அப்பா, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் கடந்து வர தேவன் கிருபை செய்தீரே. அதற்காக உமக்கு நன்றி 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 சுவாமி. பலத்தை கொடுத்தீரே, சுகத்தை கொடுத்தீரே. உம்மை ஆராதிக்க தேவன் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேவனே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. ஆவியானவரே நீர் எங்களோடு இடைபட போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிறதான எல்லா பார்வோனின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும், உம்முடைய நாமம் மாத்திரமே உயர்த்தப்படட்டும் சுவாமி. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், வல்லவர், போதுமான தேவன், எங்களுக்குள்ளாக வாசம் செய்கிறதான தேவன். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையினாலே ஆண்டவரை உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் செய்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆரம்பம் முதல் முடி வரை கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் எங்களை நிரப்புங்க சுவாமி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம்முடைய கல்வாரி சிலுவையின் ரத்தம் எங்களை சுற்றிகரிக்கட்டும் சுவாமி. எங்களை பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. குறைகளை குற்றங்களை தயவாய் நீர் ஆண்டவரே இந்த காலை வேளையில் மன்னிங்கப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையினாலே எங்களை நிரப்புங்க. உம்முடைய சமாதானத்தை நீர் எங்களுக்கு தந்து நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க சுவாமி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு நீர் ஆண்டவரே இந்த நாளிலும் பேச வேண்டும்படியாய் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை ஆண்டவரை எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்கிறோம் சுவாமி. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை ஸ்திரப்படுத்தி நீர் எங்களை நடத்துவீராக சுவாமி. ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி நன்றியோடுமே ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷ வண்ணமாக வருகிற மாதத்தில் நடக்கிறதான VBS சிறு பிள்ளைகள் ஊழியத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். தேவன் அந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மீ துதிக்கிறோம் 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 சுவாமி. ஹalleluya. ஆண்டவரே, நடக்க போகிறதான ஆண்டவரே விடுமுறை வேதாகம பள்ளிக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 சுவாமி. அப்பா உம்முடைய கிருபையினாலே ஆண்டவரே நீர் எங்களை நடத்த வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்தை கர்த்தர் நீர் பொறுப்பெடுங்க சுவாமி. அப்பா ஊழியம் செய்கிற ஒவ்வொரு கர்த்தர் நீர் பொறுப்பெடுங்க. அப்பா ஊழியத்தில் கலந்து கொள்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் பொறுப்பெடுப்பீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் ஊழியத்தை கர்த்தாவே நீர் அப்பா ஆசீர்வதிக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடத்தில் அநேக பிள்ளைகள் கலந்து கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லைகளை கர்த்தர் நீர் விசாலமாக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு டிவிஷனையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுங்க சுவாமி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொல்லி கொடுக்கிற ஆண்டவரே டீச்சர்ஸை கர்த்தர் நீர் பொறுப்பெடுக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். ஞானத்தை கொடுங்க. விசேஷித்த ஆவியினால் கர்த்தாவை நீர் நிரப்ப வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. உடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பேச வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா அந்த நாட்களில் நடக்கிறதான ஒவ்வொரு ஊழியத்தையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுங்க. சூழ்நிலை கர்த்தர் நீர் எங்களுக்கு சாதகமாய் மாற்றி கொடுக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா பிசாசின் தந்திரங்களுக்கு கர்த்தர் நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தாவே இந்த ஊழியத்தை கர்த்தாவே நீர் ஆண்டவரை கையில் எடுக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உடைய விசேஷித்த அபிஷேகத்தினால் அந்த நாட்களில் நீர் நிரப்ப வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். ஹalleluya. நன்றி 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 நன்றி. கர்த்தாவே நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இன்னுமாக எங்களோடு கூட இடைபட வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம்.
சமூகம் நம்புகிறேன் உம் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உம் சமூகம் நம்புகிறேன் உம் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே சொந்த ஆற்றலை நம்பவில்லை தந்தை உண்மையை சார்ந்து விட்டேன் சொந்த ஆற்றலை நம்பவில்லை தந்தை உண்மையை சார்ந்து விட்டேன் வாக்குத்தத்தம் செய்தவரே வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே வாக்குத்தத்தம் செய்தவரே வார்த்தையெல்லாம் பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே உம்மை நம்புகிற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும் உம்மை நம்புகிற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும் உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும் உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதால் உள்ளமெல்லாம் மயிலுதையா உம் வசனம் நம்புவதால் பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் யாவரும் சொல்லுவோம் ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உம் சமூகம் நம்புகிறேன் உம் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டான் என் எலும்புகள் ஊரம் பெறும் என் உடலும் நலம் பெறும் தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டான் தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டான் எலும்புகள் ஊரம் பெறும் என்னுடலும் நலம் பெறும் எலும்புகள் ஊரம் பெறும் என்னுடலும் நலம் பெறும் பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் இன்னொரு முறை பாடுவோம்
பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உம் சமூகம். நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உம் சமூகம். நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே. கரங்களை தட்டி கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அவருடைய வசனம் வல்லமை உள்ளது. ஆமென். அது வெறுமையாய் திரும்பாமல் அவருடைய காரியம் வாய்க்கும்படி செய்யும். அல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடுவோம். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். ஆமென். மகனானேன் என் மகளானேன், அப்பா பிதாவே என்று அழைக்கும் உரிமையை அவர் நமக்கு தந்திருக்கிறார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன். ஆடி பாடி துதித்திடுவேன், நான் ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். மகனானே நான் மகளானே, மகனானே நான் மகளானே. அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். யாவரும் சொல்லுவோம். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார். வல்லமை அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார். ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார்.
சுகமானேன், நான் சுகமானேன். இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களையும் வியாதிகளையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். சுகமானே, நான் சுகமானே, சுகமானேன், நான் சுகமானேன். இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன், சுகமானேன். யாவரும் சொல்லுவோம், இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன், சுகமானேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன். ஆடி பாடி துதித்திடுவேன், நான் ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். நம்மை தேடி இயேசு வந்தார். ஹல்லேலூயா. இருளிலிருந்து நம்மை வெளிச்சத்திற்கு அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி அவர். ஆமேன். இன்னொரு பாடலை பாடுவோம். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். விசுவாசத்தோடு தேவனை நோக்கி, தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் அவர்தானே, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பார். சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. யாரும் நல்ல உற்சாகத்தோடு கரங்களை தட்டி தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்?
தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நாம் யாவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. காற்றையும் கடலையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவே. தேவரின் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரின் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரின் நலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். யாரு சொல்லும்? சிங்கக்கேவியோ சூளை நெருப்போம் அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோம் சூளை நெருப்போம் அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோம் அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோம் சூளை நெருப்போம் அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோம் சூளை நெருப்போம் அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோம் சூளை நெருப்போம் அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போம் அவர் என்னை காத்திடுவார். தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஆண்டவர் இந்த வானத்திலும் பூமியிலும் நீரே ஆண்டவர் உயர்ந்த தேவன் அப்பா. ஆண்டவர் உம்மை போல ஒரு பரிசுத்த தேவன் யாரும் இல்லை ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கும்படியாக எங்களை தெரிந்து கொண்டீரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். இந்த காலை வேளையில கூட ஆண்டவரை பார்த்து தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கும்படியாக என்னை தெரிந்து கொண்டீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில கூட ஆமென் கர்த்தருடைய பலன் எங்கள் மேலே இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு மேல் பாராட்டின கிருபை ஆண்டவரே பெரியது ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு விலக்கி மீட்டீரே
அப்பா அந்த காலத்திலிருந்து எங்களை விலைக்கு மீட்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய நித்திய ஜீவனை எங்களுக்குள்ளாய் வைத்தீரே, உமக்கு நன்றி நன்றி ஆண்டவருக்கு. அப்படியே நன்றி செலுத்துவோம். தகப்பனே, உம்முடைய ஜீவன் தந்தீர், உம்மை ஆராதிக்க எங்களை வாழ வைத்தீர். தகப்பனே, உம்மை ஆராதிக்க தெரிந்து கொண்டீர், உம்மை ஆராதிக்க உம்மை என்னாலும் ஆராதிக்க. ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க வாழ வைத்தி உம்மை ஆராதிக்க தெரிந்து கொண்டே உம்மை ஆராதிக்க உம்மை என்னாலும் ஆராதிப்பே, உம்மை என்னாலும் ஆராதிப்பே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். யாவர் சொல்லுவோம். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, உம்முடைய பலனை தாங்கப்பா. நாங்கள் சோர்ந்து போகும் நேரெல்லாம் கர்த்தருடைய பலத்தால் எங்களை இடை கட்டு ஆண்டவரே. இந்த உலகத்தை மாம்சத்தை மேற்கொள்ளும்படி, சாத்தானை மேற்கொள்ளும்படி ஒரு பரலோகத்தின் அபிஷேகம், ஒரு அக்கினி ஆண்டவரே எங்களை நிரப்பட்டும் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பலன், ஆமென், பரிசுத்தாவின் பலன் ஒவ்வொருவருக்குள்ளே ஆண்டவர் ஒவ்வொருடைய இருதயத்திற்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. நீர் மங்கி எரிகிற திரையை அணையாத தேவனால்பா, நெறிந்த நாணலை முறிக்காத தேவன் ஆண்டவரே. சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் மற்றவனுக்கு சத்துவத்தையும் தருகிற தேவன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில கூட அப்பா உம்முடைய கிருபை தருவீராக, பலனை தருவீராக. கிருபை தந்தி உம்மை ஆராதிக்க, பலனை தந்தி உம்மை ஆராதிக்க, ஊழியம் தந்தீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். கரங்களை வைத்து சொல்லுவோம். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்திற்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். சபையார் யாவர் சொல்லுவோம். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்
என்னாலும் ஆராதிப்பேன். கடைசி யாவர் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து. ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பே. சபையார் யார் வரும்? உம்மை என்னாலும் ஆராதிப்பே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உமை என்றென்று ஆராதிப்பேன். கடைசியாக நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பே, உமை என்றும் ஆராதிப்பே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி இவர்கள் அப்பா எங்களை முன்குறித்தீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் ஆண்டு நீர் செய்த நன்மைகளை நினைத்து அப்பா உம்மை துதிக்கும்படியான ஒரு இருதயத்தை கர்த்தர் தருவீராக. அப்பா உம்முடைய சமூகத்தை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நின்ற வண்ணமாக கரங்களில் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். இன்று நாம் வாசிக்கப்படும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம், பக்கம் எண் 779. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 14 முடிய பிரதிவசனமாக நாம் மாறி மாறி வாசிக்கலாம். மாறுபாடான உதடுகளுள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனை வாசி. மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும், என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்களடையும். பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. தரித்திரனை அவனுடைய சகோதரர் எல்லாரும் பகைக்கிறார்களே, எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதர் அவனுக்கு தூரமாவார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை அவன் நாடுகிறான், அவைகளோ வெறும் வார்த்தைகளே. பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம், மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. சேர்ந்து வாசிக்கலாம். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. தேவனுடைய நல்ல வார்த்தைகளுக்காக தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நாம் உட்காரலாம். சபைக்கான இந்த வார அறிவிப்புகள். இன்று இரவு 8 மணிக்கு டிவிஷனல் லீடர் மற்றும் செல் லீடர்ஸ் மீட்டிங் நம்முடைய சபையில் நடைபெறும். சபையில் ஊழியம் செய்கிறதான டிவிஷன் லீடர் மற்றும் செல் லீடர்ஸ் நீங்கள் யாவரும் இன்று இரவு நடக்கிறதான மீட்டிங்கில் கலந்து கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புதன்கிழமை தோறும் இரவு 7:30 மணிக்கு பைபிள் ஸ்டடி நம்முடைய சபையில் நடைபெற்று வருகிறது. தேவ பிள்ளைகள் நீங்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு அழைக்கிறோம்.
வருகிற 16ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று இரவு 7:30 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய கூடுகையானது நம்முடைய சபையில் நடைபெறும். சபையில் இருக்கிறதான திருமணமான ஆண்கள் மற்றும் தொழில் வியாபாரம் செய்கிறவர்கள் நீங்கள் வருகிற வியாழக்கிழமை இரவு 7:30 மணிக்கு நடக்கிறதான ஆண்கள் ஐக்கிய கூடுகையில் பங்கு பெறும்படிய உங்களை அன்போடு அழைக்கிறோம். சனிக்கிழமை தோறும் காலை 5:30 மணிக்கு காத்திருப்பு ஆயத்த ஜெபம் நம்முடைய சபையில் நடைபெற்று வருகிறது. அதே வேளையில் சனிக்கிழமை பகல் 9:30 மணி முதல் 11 மணி வரை உபவாச ஜெபம் நடைபெறும். வெயில் காரணத்தால் முன்பதாகவே வைத்திருக்கிறோம். பகல் 9:30 மணி முதல் 11 மணி வரை இந்த உபவாச ஜெபம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். செருபாபேல் காணிக்கை உண்டியல் கொடுக்காதவர்கள் நீங்கள் வருகிற வாரம் கண்டிப்பாக எடுத்துக்கொண்டு வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக சாட்சி கொடுத்திருக்கிறார்கள் சிஸ்டர் ராஜேஸ்வரி. நானும் எனது கணவரும் எங்களது பேர பிள்ளையும் வண்டியில் சென்று கொண்டு இருக்கும்போது எதிர்பாராத விபத்து நேரிட்டது. ஆனாலும் எந்த சேதமும் இன்றி தேவன் எங்களை பாதுகாத்தார். அது மாத்திரமல்ல, என் மகளுடைய கால் பிசகிவிட்டது. தற்போது நல்ல குணமாகி நடக்கத்தக்கதாக தேவன் கிருபையும் செய்திருக்கிறார். தீமையை மாற்றி அற்புதம் செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார் பிரதர் சுதர்சன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரம் நான் வேலைக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது மற்றொரு இருசக்கர வாகனம் வந்து மோதிவிட்டது. இதனால் சிறு காயங்கள் ஏற்பட்டது. ஆனாலும் என் ஜீவனை தேவன் பாதுகாத்தார். ஆபத்து காலத்தில் அரணான துணையாய் நின்று என் ஜீவனை பாதுகாத்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நன்றி. சபைக்கு இன்றுதான் புதிதாக வந்திருக்கிறேன் என்று இருப்பவர்கள் இருப்பீர்களானால் நீங்கள் இருக்கும் இடத்திலே எழுப்பி நிற்கலாம். காணிக்கை நேரம், நாம் யாவரும் எழுப்பி நிற்கலாம். கரங்களில் காணிக்கை மற்றும் தசம பாகங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் 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 சுவாமி. ஹalleluya ஹalleluya. நன்றி 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 அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே காணிக்கை பகுதியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதிங்க, அங்கீகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்க சுவாமி. அப்பா நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தீர். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரை எங்கள் தேவையை கிருபையாய் சந்தித்தீர். அதிலிருந்து ஆண்டவரை உமக்கென்று கொடுக்க தேவன் எங்களுக்கு செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா நாங்கள் செய்கிற தொழில் வியாபாரத்திலும் கர்த்தாவே உம்முடைய கிருபையுள்ள கரம் கூட இருக்கும்படியா செபிக்கிறோம். அப்பா நாங்கள் செய்கிற தொழில் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் செபிக்கிறோம் சுவாமி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். வேலையிலே ஆண்டவரை நீர் எங்களுக்கு சுறுசுறுப்பை கர்த்தர் நீர் கட்டளையிட வேண்டும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி. சுறுசுறுப்புள்ள கை செல்வத்தை சேர்க்கும் என்று ஆண்டவரே உம்முடைய வசனம் சொல்லுகிறதை அந்தபடியாக ஆண்டவரே நல்ல சுறுசுறுப்புள்ள ஆண்டவரே ஆவியை கர்த்தர் நீர் கட்டளையிட வேண்டும்படியாய் செபிக்கிறோம். அப்பா தொழிலிலே அப்பா வியாபாரத்திலே கர்த்தாவே உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும் சுவாமி. எங்கள் எல்லைகள் விசாலமாகும்படிய தேவன் அனுகிரகம் செய்ய வேண்டும்படியாய் செபிக்கிறோம். தேவையிலே கர்த்தர் கிருபையாய் சந்திப்பீராக. வீண் விரய செலவுக்கு கர்த்தர் நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் போகையிலும் வருகையிலும் கர்த்தாவே உம்முடைய கிருபையுள்ள பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்கட்டும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தூதரை கொண்டு கர்த்தர் நீர் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும்படியா செபிக்கிறோம் சுவாமி. அப்பா வியாதிக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. நன்மையை மாத்திரம் பற்றிக்கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபையை செய்ய வேண்டும்படியா செபிக்கிறோம். உமக்கு கொடுத்து அதனால் வரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும்படியா செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை எங்களை தாழ்த்துக்கிறோம், உம்மிடத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோட பேசுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya hallelujah hallelujah hallelujah. ஓ ரபதன மோரியந்தரா கதரபோ. ஹalleluya. thank you father. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நல்லவர் 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 அப்பா. thank you ஜீ.
நீங்க துவங்கின இந்த ஓட்டத்தை நீர் சொல்லும் வரையில் ஓடிடுவேன். துவங்கின உம்மால் நிறைவேற்ற கூடும் அதை மட்டும் எண்ணி ஓடிடு. நீங்க துவங்கின இந்த ஓட்டத்தை நீர் சொல்லும் வரையில் ஓடிடுவேன். துவங்கின உம்மால் நிறைவேற்ற அதை மட்டும் எண்ணி ஓடிடுவேன். திசை 4 மனிதர்கள் அடைத்தாலும் நான் நோக்கும் ஒரு திசை நீர்தானே. திசை 4 மனிதர்கள் அடைத்தார் நான் நோக்கும் ஒரு திசை நீர்தானையா. எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே, தடையான பாதையிலும் எல்லாரும் சொல்லுவோமா, எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவர், தடையான பாதையிலும். எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறக்கிற தெய்வமே, நீர் எங்களோடு பேசுகிறவர் அப்பா. எங்கள் தேவைகளுக்காக நான் உண்மையே நோக்கி பார்க்கிறேன். இந்த காலை நேரத்தில் நீர் எங்களோடு இடைப்படுவீரா, நீர் எங்களோடு பேசும். உம்முடைய கரத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் சீக்கிரமாக ஆண்டுடைய வசனத்துக்கு நேராய் நாம் நம்மை திருப்பிக் கொள்ளலாம். ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 12 இந்த 3-4 வசனங்களிலே அநேக காரியங்களை ஆவியானவர் நமக்கு எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். யூடியூப்ல எங்களோடு இணைந்திருக்கிறவர்களே நாங்கள் வரவேற்கிறோம். இந்த மீடியா மினிஸ்ட்ரிக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டு வருகிறார். நமக்கு நல்ல ஒரு ரீச் ஆண்டவர் இந்த கடந்த மாதங்களில் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்கள் மீடியா டீமுக்காக தொடர்ந்து அவர்கள் ஊழியத்தை ஜெபத்தோடு செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. நம்ம சர்ச்சில் ரெகுலராக சொல்கிற ஒரு காரியம், ஜெபம் இல்லாமல் நம்ம யாரும் நிற்கவே முடியாது. அல்லேலூயா. சனிக்கிழமை ஜெபத்துக்கு மெயினாக ஊழியம் செய்கிறவங்களுக்கு தான் வச்சுருக்கிறோம். நிறைய பேர் அதில் ஊழியம் செய்கிறவங்க அவங்கள பிடிச்சி தள்ள வேண்டியதாக இருக்குது. அவங்க என்ன செய்யணும்னா ஜெபத்தோடு இந்த ஆண்டோடைய வேலையை செய்ய வேண்டும். அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். ஆமென். வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம்
ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிற தேவன். ஒரு சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் உங்களை எங்க அழைச்சிருக்கிறாரு? அவருடைய பரம கானானுக்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் இந்த ஆபிரகாமை குறித்து யோசிக்கும் போது அவனுக்கு யெகோவா தேவன் யார் என்று தெரியாது. அவனுக்கு யாரும் ஆராதனை நடத்தவில்லை. அவனை யாரும் விசுவாசத்தில் நடத்த யாரும் இல்லை. ஏன் மோசே கூட இன்னும் வரவில்லை. ஆனாலும் கர்த்தர் ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தர் நம்மை அழைப்பது ஒரு பெரிய காரியம். சத்தமா ஒரு ஆமேன். அல்லேலூயா. உங்களை ஏன் அடிக்கடி அல்லேலூயா சொல்றவங்க கை கொஞ்சம் உயர்த்தணும் அப்படின்னா, ஒன்று கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். நீங்க என்னோட கூட தான் இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு கேட்குதா? கடைசி வரைக்கும் கேட்குதா? நான் பேசுறது கொஞ்சம் கூட கெயின் வைக்கலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நீங்க கேட்கும் போது இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே அது கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஆமென். கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். அவன் ஆண்டவர் யெகோவா தேவன் யார் என்று அவனுக்கு தெரியாது. எப்படி ஆராதனை செய்யணும் தெரியாது. ஆனாலும் கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை அவன் கேட்டு அவன் அப்படியே நடக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் அப்படிதான் உங்க எல்லாரையும் கர்த்தர் உங்களுடைய அவன் என்ன செய்தான்? ஆபிரகாமுடைய அப்பா அவன் விக்கிரகங்களை செய்கிறவன், விக்கிரக ஆராதனை செய்கிறவன். ஆனாலும் அவன் இந்த யெகோவா தேவனுடைய சத்தத்தை அவர் கேட்க ஆரம்பித்தார். அவரை விசுவாசிக்க ஆரம்பித்தார். இந்த தேவன் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் எங்களுக்காக, எனக்காக அது நிறைவேறும். சொல்லு, உங்களுக்கு நிறைவேறுமா? ஒண்ணுமே தெரியாத ஆபிரகாம் நிறைவேறும் நம்பி வந்தாரு. அல்லேலூயா. அப்படி அவர் நம்பி வந்ததுல ஆண்டவர் அவருக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். ஆபிரகாம் சாராளுக்கு குழந்தைகள் இல்லை. அவர்கள் தேவனிடத்தில் அவர்கள் ஜெபித்தார்கள். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இவங்களை ஒரு பெரிய ஜாதியா நான் மாற்றுவேன். ஆண்டவர் மாற்றி இருக்கிறாரா? இன்றைக்கும் அந்த வசனம் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. 122ஆம் சங்கீதத்தை நேற்று நாங்கள் வாசித்தோம். ரொம்ப விவரமாய், ரொம்ப எக்ஸ்டென்சிவ் அந்த காரியங்களை படிப்பதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். 122ல வாசிக்கிறோம், எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆபிரகாமை ஒரு சந்ததியாக, ஒரு குடும்பமாக மாத்திரமல்ல, ஒரு பெரிய தேசமாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அவருக்குள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எப்படி உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த ஒரு ஆபிரகாமால் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? அந்த ஆபிரகாமின் சந்ததியில் தான் அநேக சந்ததிகள் உருவாகி வர வேண்டும். அதிலே மோசே வர வேண்டும், ஈசாக்கு யாக்கோபு வர வேண்டும். அதிலே சந்ததிகளே யூதா கோத்திரத்தின் சிங்கமாக இயேசு அந்த சந்ததியிலே வர வேண்டும். அல்லேலூயா. இயேசுவின் மூலமா உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள். ஆமென். இன்னும் அந்த ஒரே வார்த்தையில் பாருங்கள், ஆண்டவர் ஆபிரகாம் அழைத்து சொல்லி, நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொன்னார். அந்த ஆசீர்வாதத்தின் ஆழத்தை நம்மால் பேசி முடிக்க முடியாது. ஆமென். நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? ஒரே ஒரு வசனம் தான். இந்த ஒரு வார்த்தையை கர்த்தர் எத்தனை ஆண்டுகளாக கர்த்தர் கனம் பண்ணுகிறார். அவர் சொன்னதை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அவரை அழைத்தார். அவரை அழைத்த அதே தேவன் தான் இவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் உங்களையும் என்னையும் அதே விசுவாசத்திற்கு அழைத்திருக்கிறார். அவரை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்க போதுமானவர். ஆனால் ஆபிரகாம் இடத்திலே எபிரேயர்ல வாசிக்கிறோம், அவர் விசுவாசிகளின் தகப்பன். ஏதுவில்லாத பொழுது அவன் விசுவாசித்தார், குழந்தைக்காக விசுவாசிக்கிறார். இந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இங்கே இன்னொருவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதே 13ஆம் அதிகாரத்திலே அவர்கள் அங்கே வாசிக்கும் பொழுது 12லே வாசித்தோம், அவரோடு கூட இன்னொருவர் ஒட்டி கொள்ளுகிறார். இங்கே கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து, ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னை பெரிய சந்ததியா, பெரிய குடும்பமா, ஏன் பெரிய தேசமாகவே நான் உன்னை மாற்ற போகிறேன். உன்னை இப்படிலாம் ஆசீர்வதிக்க போறேன். ஓ மூலியமா எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. எல்லாம் சொன்ன உடனே ஒருத்தர் கூட இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் பேர் லோத். அல்லேலூயா. அவர்கிட்ட ஆண்டவர் பேசல, அவரை கர்த்தர் அழைக்கல. அவர் ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு ஆளு. அல்லேலூயா. தோத்திரம். அல்லேலூயா.
ஒன்று என்ன பண்ணும், ஆண்டவர் நம்மளோட டைரக்டா பேசி ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கணும், ஆசீர்வாதத்துக்கு நம்ம காரணமா இருக்கணும். இந்த லோத்து பார்த்தா நம்மளோட ஆண்டவர் நம்மளை அழைக்கல, ஆனா இவர்கிட்ட தேவனுடைய கிருபை இருக்கிறது. ஏன் அவரோடு நாம் ஒட்டிக்கொள்ள கூடாது? ஹல்லேலூயா. ஏன் கர்த்தருடைய அழைப்பிலே நாம் ஏன் இணைந்து கொள்ளக்கூடாது? ஹல்லேலூயா. இந்த லோத்து பாருங்க, உடனடியாக அவரும் வந்து இந்த ஆபிரகாமுடைய நெஃப்யூ, அதாவது தம்பியுடைய மகன் தான் இந்த லோத்து. அவனை யாரும் போக சொல்லல, அவனை யாரும் அழைக்கல. இருந்தாலும் இந்த லோத்துக்குள் இந்த ஆபிரகாம் இடத்துல தேவனுடைய கிருபை இருக்கிறது. அவரோடு நான் இணைந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் யெகோவா தேவன் என்று சொல்லுகிறாரே, அவர் இவரை ஆசீர்வதிப்பாராமே, நாம் ஏன் இவரோடு சேர்ந்து கொள்ளக்கூடாது? போய் ஒட்டி கொண்டார். அநேக ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அதை தான் 13ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, அவர்கள் ஒருமித்து. யார் அந்த அவர்கள்? யார் அந்த அவர்கள்? ஆபிரகாமும் லோத்தும். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களோடு இணைந்து கொள்ளுங்கள். சொல்றீங்களா? பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அழைத்த அழைப்பிற்கு நாம் பாத்திரமாய் நடந்து கொள்வது ஒன்று, இன்னொன்று ஆசீர்வாதத்தை கர்த்தர் யார் தலைமையில வச்சிருக்கிறாங்களோ அவங்களோடு நாம் இணைந்து கொள்ள வேண்டும். இந்த லோத்து பாருங்க, அவர்கள் 2 பேரும் இணைந்து வாசிக்கலாம். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய சண்டை. யார் 2 பேருக்குள்ள? ஆபிரகாமுடைய ஆடு மேய்க்கிறவர்கள், அப்புறம் லோத்துடைய ஆடு மேய்க்கிறவங்க. 2 பேருக்கு எங்க போனாலும் சண்டை வருது. ஏன்னா 2 பேரும் பெருகி இருக்கிறார்கள். அநேக வேலைக்காரர்கள், அநேக ஆடு மாடுகள். பெரிய ஆள் யாரு? வயசுல பெரியவர் யாரு? கர்த்தரால் அழைக்கப்பட்டவர் யாரு? கர்த்தரால் தரிசனம் கொடுக்கப்பட்டவர் யாரு? எல்லாம் ஆபிரகாம். ஆபிரகாமோடு வந்ததினாலே லோத்துவுக்கும் ஆசீர்வாதங்கள். ஆமென். 2 பேருக்கு சண்டை வருது. அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, 8ஆம் வசனம், ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய தரிசனத்தை பெற்றவர்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், உனக்கு எனக்கு சண்டை. அல்லேலூயா. வாக்குவாதம். நிறைய நேரம் நம்ம குடும்பத்துல இந்த காரியம் நடக்காம போகுது. ஏன் ஆண்டவர் ஆசீர்வாதம் குடும்பத்துக்குள்ள வரமாட்டேங்குது தெரியுமா? வாக்குவாதம், ஆர்கியூமெண்ட். கணவன் மனைவி ஆர்கியூமெண்ட், சகோதரர்களோட ஆர்கியூமெண்ட், எத்த வீட்டோட ஆர்கியூமெண்ட், பக்கத்து வீட்டோட ஆர்கியூமெண்ட். ஆனா இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் சொல்றாரு, நீங்க சொல்ல வேண்டியது வாக்குவாதம் வேண்டாம். ஹல்லேலூயா. சில நேரத்துல வேற யாரோ ஒருத்தர், ஒருவேளை நம்ம கணவனோ மனைவியோ வேற யாரோ ஒருத்தர் கூட இந்த ஆர்கியூமெண்ட்ல அவங்க ஜெயிச்சதாவே இருக்கட்டுமே. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. யாருடைய தர்க்கம் பண்ணி நான் ஜெயிச்சிட்டேன்னு ப்ரூவ் பண்ணி ஆசீர்வாதத்தை இழந்து போவதை பார்க்கலும் நம்ம தோற்றாலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் விரும்புகிற குடும்பம். இங்க பாருங்க, இந்த குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதத்தை பிசாசு கெடுப்பதற்காக அங்க இருக்கிற அந்த மேய்ப்பர்களை அவன் ஏவி விடுகிறான். ஆனா ஆபிரகாமோ தேவனுடைய சிந்தை உள்ளவன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பழைய ஏற்பாட்டுல ஆசீர்வாதமே உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தான். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தையும் ஆபிரகாம் விட்டு கொடுக்க அவன் தயாராகி விட்டான். அவன் சொல்லுகிறான், 2 பேருக்கு நமக்கு பிரச்சனை வேணாம்பா, சண்டை வேணாம், வாக்குவாதம் வேண்டாம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உங்கள் நாவுகளை தொடுவாராக. இந்த 2026 ஒரு சமாதானமான ஆண்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க வாக்குவாதமே பண்ணக்கூடாது, நல்லதுக்கோ கெட்டதுக்கோ. ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்காரர் சில நேரத்துல சில நஷ்டங்களை கூட பண்ணுவார். ஆனா அதுக்காக வாக்குவாதம் பண்ணி சமாதானத்தை இழந்து போகாதீங்க. உங்க மனைவி சில நேரத்துல தவறான சில முடிவுகளை கூட எடுக்கலாம். ஆனா வாக்குவாதம் பண்ணி சமாதானம் போய் ஆண்டவருடைய கரம் போவதை விட ஒரு 500 ரூபா 1000 ரூபா நஷ்டமானாலும் பரவாயில்ல. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய ஆவி அந்த காலை நேரத்தில் நம்மோடு பேசிக்கிட்டு இருக்கிறார்.
நிறைய குடும்பங்களுக்குள்ள ஆண்டவர் ஜெபம் பண்றோம், உபவாசிக்கிறோம், எல்லாம் செய்யறோம், கையை உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஆனா ஆசீர்வாதம் உள்ள வராதுக்கு என்ன தெரியுமா காரணம்? இங்கிருந்து போனோடனே அதே வாக்குவாதம், அதே பிரச்சனை, அதே சண்டை. ஆண்டவர் சொல்ற சமாதானத்தை தேடுங்க. ஏதோ ஈரானும் இஸ்ரேலும் அந்த சமாதானத்தை நான் பேசல, குடும்பத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான சமாதானத்தை குறித்து பேசுறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சமாதானத்தை விரும்புறீங்க? எனக்கு வாக்குவாதம் வேண்டாம். வாக்குவாதம் நம்மளது இல்லை. வாக்குவாதம் ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டாம். அவர் சொல்றார், நாம் சகோதரர். அல்லேலூயா. இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பதாக இருக்கிறது அல்லவா. ஆபிரகாம் நினைச்சா சொல்லியிருக்கலாம், கர்த்தர் என்னதான் அழைச்சாரு, என்னதான் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறாரு, நான் தான் வயசுலயும் பெரியவன், எல்லாத்துலயும் எனக்கு தான் தகுதி இருக்கா. அப்படி சொல்லல. இந்த தேசம் உனக்கு முன்னாக இருக்கிறது அல்லவா. நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது இந்த ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளு இந்த லோத், அவன் என்ன தெரியுமா செய்யறான்? என்ன சொல்லி இருக்கணும்? ஐயா ஆபிரகாம் ஐயா, நீங்க தான் என்னோட பெரியவர், நீங்க எங்க மாமா, எங்க அங்கிள், நீங்க தான் முடிவெடுக்கணும். நீங்க பெருந்தன்மையா சொல்றீங்க, நீங்க எங்க போறீங்களோ நீங்க போய்க்கோங்க, நீங்க மீத ஒரு இடத்துக்கு நான் போறேன். அப்படிதானே சொல்லி இருக்கணும், அப்படிதானே சொல்லணும், அதான் நியாயம். ஆனா இவர் என்ன தெரியுமா, ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளு, ரொம்ப பணத்து மேலேயே நோக்கமா இருக்கிற. அவர் சொல்றாரு, அப்பொழுது லோத்து தன் கண்களை, என்னோட எல்லாரும் படிக்கிறீங்களா? எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாயிருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாரவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போவோம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டம். எது? என்ன தோட்டம்? நிறைய பேருக்கு தெரியல. கர்த்தர் தோட்டம் வச்சிருந்தாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் தோட்டமே அவர் தான் உண்டாக்குனாரு. அது என்ன தோட்டம் சொல்லுங்களேன் கொஞ்சம் சத்தமா தான். ஏதேன் தோட்டத்தை போல இருந்துச்சாம். எங்க பார்த்தாலும் பச்சை பசேரென்று இருக்கிறது. எகிப்து தேசத்தை போலவும் ஆசீர்வாதமா இருந்துச்சு. லோத் என்ன தெரியுமா சொல்றாரு? நாங்கள் அங்கே போகிறோம். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனார். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். லோத்து ரொம்ப கண்ணெடுத்து பார்த்தா ரொம்ப பச்சையா தெரியுது. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி டிசைட் பண்றாங்க தெரியுமா? பார்க்கறதுக்கு எது பச்சையா இருக்கு? கர்த்தருடைய சித்தம் என்ன, ஆண்டவருடைய நடத்துதல் இருக்கிறதா, கர்த்தருடைய வார்த்தை வருகிறதா, அதெல்லாம் இல்லை. இதை விட அங்க பார்க்க ரொம்ப பச்சையா இருக்குது, அங்க போனோம்னா போதும், நம்ம நல்லா வாழ்ந்துடலாம் கொஞ்ச நாள். அப்படிதான் லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போய் பார்ப்பதற்கு அவன் ஜெயித்து கொண்டிருக்கிறவனை போல இருந்தான். ஆனால் இந்த பக்கம் ஆபிரகாமன் பார்க்கும்போது அது வனாந்தரமான இடம். ஆபிரகாமுக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற ஆண்டவர், என்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிற ஆண்டவர், அவர் வனாந்தரத்தையும் வயல்வெளியாக மாற்ற அவரால முடியும். ஹல்லேலூயா. ஒருவேளை இது வனாந்திரமாவே இருந்தாலும், என் ஆடு மாடு முழுவதும் இறந்து போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு தேவை, எனக்கு வாக்குவாதம் வேண்டாம், எனக்கு கர்த்தரின் ஆசீர்வாதம் வேண்டும். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய டிசிஷன். லோத்து ஜெயிப்பதை போல தெரிந்தாலும் லோத்துவின் வாழ்க்கை நம்ம இருக்கிற எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாய் இருக்கிறது. தவறான உதாரணம். ஆண்டவரிடத்தில் கேட்காமல் அவன் தன்னுடைய பார்வைக்கு எது நலமாய் தோன்றினதோ. நிறைய பேர் சொல்றாங்க, இந்த இடம் வாழ்றதுக்கு தகுதியான இடம் இல்லை, இது பாலைவனம், இங்க பார்த்தா பச்சையா தெரியாது, ஆனா அங்க பாருங்க பச்சையான இடங்க இருக்கிறது, அங்கே போய்விடலாம் என்று லோத்துவுக்கு யார் ஆலோசனை சொன்னார்களோ அவனே தெரிந்து கொண்டான தெரியவில்லை. போனான், அவனுடைய குடும்பத்தை இழந்தான், அவனுடைய நிலைமைகள் மோசமாய் மாறி போனது. ஆனால் ஆபிரகாமோ கர்த்தருக்காய் அவன் காத்து கொண்டிருந்தான். அப்படியே நம்ம வந்தோன்னு சொன்னா 14ஆம் அதிகாரத்துல இங்கே ஆண்டவர் பாருங்க ஆபிரகாமை குறித்து சொல்லும் போது நிறைய காரியங்களை நான் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல எங்கெல்லாம் ஆபிரகாம் போறாரோ அங்கெல்லாம் அவர் தேவனுக்கு என்று பலிபீடங்களை அவர் கட்டி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். 14ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால்
அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள். யார் கொண்டு போனார்கள்? 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சோதோம் குமாராவுக்கு விரோதமாக பலர் எழும்பி வருகிறார்கள். ராஜாக்கள் எழும்பி வந்து அங்க இருக்கிற எல்லாரையும் அவர்கள் பிடித்து கொண்டு போவதற்காக வந்து ஆபிரகாமின் சகோதரனாகிய லோத்து குடியிருந்த இந்த இடத்திற்கு அவர்கள் வந்தார்கள். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, தப்பியோடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். எதை அறிவிக்கிறான்? இந்த மாதிரி ராஜாக்கள் வந்தாங்க, லோத்துவையும் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணிட்டான்? எடுத்து கொண்டு போய் விட்டான். ஆபிரகாம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோருடைய சமபூமியில் அப்பொழுது அவன் குடியிருக்கிறான். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவனுக்கு தேவைதான், என்னை விட்டு அவன் என்ன போனான்? பொருள் ஆசையில பிரிஞ்சு ஓடி போனான். நம்ம ரொம்ப ஸ்மார்ட்னு நினைச்சான். அவன் எனக்கு பச்சையா தெரியறதான் பிடிக்குன்னு ஓடி போனான். போய் தொலையட்டும், பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படி நினைக்கல. ஆபிரகாம் கர்த்தரை ஆராதிக்கிறவன், கர்த்தரை உயர்த்துகிறவன். ஏன் கர்த்தர் இந்த ஆபிரகாமை தெரிந்து கொள்ள வேண்டும்? அவனுடைய இருதயத்தை பாருங்கள். அவன் தன் வீட்டிலே பிறந்த, எல்லாரும் என் கூட வாசிக்கிறீங்களா? என்னோட தான் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. எத்தனை பேர் போட்டிருக்கு? எத்தனை பேரு? 318 பேர். தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, தேவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், குடும்பத்தின் மேல் கரிசனை உள்ள ஆண்டவர். அல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் ஒரு பெரிய தேசத்தை உண்டாக்கணும்னு நினைச்ச போதும் கர்த்தர் ஒரு குடும்பத்தை பார்க்கிறாரு. ஆபிரகாம் சாராள் என்கிற குடும்பம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த பட்டணத்தை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கும் போது கர்த்தர் உங்க குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் பார்த்திருக்கிறார். அதனால்தான் கர்த்தர் உங்களை அழைத்து உள்ளே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். குடும்பங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், குடும்பங்களை பாதுகாக்கிற தேவன். முதல் குடும்பம் ஆதாம் ஏவாளை கர்த்தர் ஒரு அருமையான தோட்டத்தில் ஆசீர்வாதமான இடத்தில் வைக்கிறார். கர்த்தர் குடும்பங்களை நேசிக்கிறவர். அல்லேலூயா. அதனால்தான் குடும்பத்துக்கு விரோதமாக தான் பிசாசு அவன் வருகிறான். அந்த லோத்துவின் குடும்பம் முழுவதையும் அவன் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். தீய ராஜாக்கள் வந்து எடுத்து விட்டார்கள். ஆபிரகாம் என்ன தெரியுமா செய்யறான்? அவனோடு அவன் வீட்டில் பிறந்த இதுவரையிலையும் பைபிள்ல இதுவரையிலையும் சண்டை ஒன்று நடந்ததே கிடையாது. இந்த முதல் சண்டை எதற்காக நடக்கிறது? குடும்பத்திற்காக. அவர்கள் எழும்பி போகிறார்கள். எத்தனை பேர் போறாங்க? 318. ஏன் அதை கேட்கிறேன்னா அதுல ஒரு ரீசன் இருக்கு. 318 அவர்கள் தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து 15ஆவது ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமாக அவங்க எல்லாம் போய் என்ன பண்றாங்க? சகல பொருட்களையும் 16ல அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் பண்ணிக்கிறீங்களா? சகல பொருட்களையும். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் சத்தமா ஹல்லேலூயா. சகல பொருட்களையும் திரும்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தியும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திரும்பி கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. சண்டை போட்டு எல்லாத்தையும் திரும்பி கொண்டு வந்து அவன் கேதஸ் லோகோமாராவையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றையும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருக்கிற சாலேமின் ராஜாவாகிய மெல்கி சதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து. நல்லா தேவனை கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா? நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதாகமத்தின் சில பக்கங்களில் 20 பக்கத்துக்கு முன்னாடியே
கர்த்தர் முன்னடையாளமாக நம்முடைய ஆண்டவராக இயேசு பஸ்கா பண்டிகையை அனுசரித்த அந்த அப்பத்தையும் ரசத்தையும் இங்கே சாயலாக நிழலாட்டமாக இங்கே ஒரு ராஜாவை, அவர் எப்பேற்பட்ட ராஜா என்று சொன்னார், மெல்கிசதேக் என்கிறதான ராஜா. ஹல்லேலூயா. அவர் எந்த ஊரோட ராஜா? அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர் எந்த ஊரோட ராஜா? சாலேமின் ராஜா. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு, he is the king of சேலம். யாருக்கும் கொஞ்சம் சந்தோஷம் வரும் நான் நினைச்சேன். நீங்களாம் சேலத்துக்காரங்க தானே? ஹல்லேலூயா. நீங்க உலகத்துல எந்த ஊர்க்காரங்களா வேணா இருக்கலாம், அவங்க பேர்லாம் பைபிள்ல போடல. ஆதியாகமத்தின் முதல் பக்கத்தில் கர்த்தர் நம்முடைய பேர் எழுதி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் சேலத்துக்காரங்க இன்னும் ஆண்டவர் அதிகமா நேசிக்க கூட? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம தமிழ்நாட்டு தலைநகரத்துக்காக ஸ்தோத்திரம், மற்ற எல்லா நாட்டுக்காக ஸ்தோத்திரம், எல்லா ஊருக்காக ஸ்தோத்திரம். அங்கெல்லாம் என்னென்னமோ இருக்கு, ஆனா இங்க ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. இந்த சேலம் என்கிறதான இடத்தை கர்த்தர் ஏன் இந்த தமிழ்நாட்டின் ஒரு தாலுக்காவை ஏன் கர்த்தர் வேதாகமத்தில் எழுதி வச்சிருக்கணும்? ஹல்லேலூயா. அதை படித்த உடனே எனக்கு ஒரே சந்தோஷம். நான் முட்டி போட்டு அப்பவே ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இந்த ஊர்ல என்ன வச்சிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இவர் யாருன்னா சாதாரண ராஜா இல்ல. இந்த மெல்கிசதேக் என்பது ஆண்டவராகிய இயேசுவுக்கு அவர் நிழலாட்டமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சேலம் என்று சொல்லும்போது அது சமாதானத்தின் பட்டணம். ஹல்லேலூயா. அதனாலதான் பைபிள் ஆண்டவர் தெரிந்து கொண்டு தம்முடைய நகரமாகிய எருசலேம், ஹல்லேலூயா, அது மலைகளால் சூழப்பட்ட நகரம். ஏன் அதே மாதிரி ஆண்டவர் ஒரு டைப்பா, அதே மாதிரி ஒரு நிழலாட்டமா இந்த சேலத்தை கர்த்தர் தெரிந்தெடுத்து அதையும் ஏன் மலைகளால சூழ கர்த்தர் வைத்திருக்க வேண்டும்? எங்கெங்கயோ இருந்து உங்களை எல்லாம் கொண்டு வந்து ஏன் இங்கே சேர்க்க வேண்டும்? ஹல்லேலூயா. இந்த சாலோமின் ராஜா மெல்கிசதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். சத்தமா ஒரு ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பந்தியை அவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவனை ஆசீர்வதித்து, ஹல்லேலூயா. இந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசதேக்கு அவர் இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறார். அவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஆபிரகாம் மூலியமாக நம் எல்லாருக்கும் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். முழு செய்தி உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு வார்த்தை புரிஞ்சா போதும். இயேசு மூலமா கர்த்தர் நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாரோ ஒரு 5-6 பேர் கொஞ்சம் உணர்வுள்ள இருந்தவங்க கையெல்லாம் தட்டி கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்றாங்க. மற்றவங்களாம் அந்த கையை வச்சிருக்கிறீங்களா, வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்களா? ஹல்லேலூயா. ஆபிரகாம இந்த மெல்கிசதேக்கு ஆண்டவருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறார். உன் சத்துருக்கள் உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு, கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எங்க இன்னும் மோசே வரலைங்க, மோசே வரல, மோசே பிறக்க கூட வரல. நியாயப்பிரமாணம் மோசே மூலமா தான் வருது. இந்த தசம பாகம் இதெல்லாம் ஒன்னும் சொல்ல கூட ஆரம்பிக்கல. ஆனால் ஏதோ ஒன்று ஆண்டவர் இந்த ஆபிரகாமை உந்தி தள்ளி அவன் பெற்றுக்கொண்ட எல்லாவற்றிலும், அவன் திருப்பி கொண்ட எல்லாவற்றிலும் இந்த இயேசுவுக்கு அடையாளமா இருக்கிற இந்த மெல்கிசதேக்குக்கு அவன் தசம பாகங்களை அவன் கொடுக்கிறான். ஹல்லேலூயா. எவ்வளோ ஆசீர்வாதம். அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆண்டவருக்கு கொடுக்க கொடுக்க கர்த்தர் ஆபிரகாமை எவ்வளவாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சோதோமின் ராஜா, இது சாலோமின் ராஜா தான் மெல்கிசதேக். ரெண்டையும் குழப்பிக்க கூடாது. ஏன்னா நானே குழம்பினேன் ஃபர்ஸ்ட் படிக்கிறப்ப, அதனால தான் சொல்றேன். சாலோமின் ராஜா தான் யாரு? மெல்கிசதேக். ஆனா இந்த சோதோமின் ராஜா அவன் வேற ஒரு ஆளு. ஆபிரகாமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ள மாட்டேன்.
வானத்தையும், எல்லாரும் என் கூட சேர்ந்து வாசிக்கிறீங்களா? வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை, உங்க கைகளை கொஞ்சம் உயர்த்தி சொல்லுங்க, அவரே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். எனக்கு ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா. அவங்க இவங்க சொல்லிடுவாங்க, அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிடுவாங்க, அவங்க செஞ்சிருவாங்க. உங்க விசுவாசத்தை யார் மேலும் அல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் மேலே உங்கள் விசுவாசத்தை வையுங்கள். ஹல்லேலூயா. அவரே நமக்காக காரியங்களை செய்வார். அவரே ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அவன்கிட்ட சொன்னாரு, வானத்தின் நட்சத்திரங்களை எண்ண கூடுமானா உன் சந்ததியை எண்ணலாம் என்று சொன்னார். அவன் வனாந்தரமான இடத்திற்கு போனான். ஆண்டவர் சொன்னார், நீர் வெளியே வா என்றார். ஆபிரகாம் எதுக்கு சொன்னாருன்னு தெரியல, வெளியே வந்து நிக்கிறான். கீழே குமிஞ்சு பாரு, என்னப்பா இருக்கு? மண்ணு தான் ஆண்டவர் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. இந்த மண்ணை எடு, அதுல இருக்கிற கல்லெல்லாம் உன்னால என்ன முடியுமா? முடியாத ஆண்டவர். ட்ரை பண்ணி பார்த்துருப்பான், முடியாத ஆண்டவரே. அதை முடியாதுன்னா உன் சந்ததியை நான் இப்படிதான் ஆசீர்வதிக்க போறேன். ஆபிரகாமே, நான் உன்னை இப்படிதான் ஆசீர்வதிக்க போகிறேன். ஹல்லேலூயா. எதுவுமே நடக்காதது மாதிரி இருக்கலாம், ஆனால் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம், வேற யார் எனக்கு காசு தருவா? வேற யார்கிட்ட இருந்து எப்படியாவது காசை புடுங்கலாம், மாமனார் வீட்டுல இருந்து காசை புடுங்கலாம், அங்கிருந்து புடுங்கலாம் நினைக்கல. கொடுக்குறேன்னு சொல்றவன்ட்ட சொல்றான், எனக்கு தேவையில்லை, கொஞ்சம் எடுத்துக்கிறேன், சொல்லல, உன் சரடு கூட எனக்கு வேணாம். ஏன்னா கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் என்ன ஆசீர்வச்சிருக்கும் போது நீ வந்து சொல்லுவேன், நான் சொல்லிதான் உனக்கு இந்த ஆசீர்வாதம் வந்துச்சு, நான் தான் உனக்கு கொடுத்தேன்னு சொல்லுவேன். உன் சரடு கூட எனக்கு வேணாம். எனக்கு தேவையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு சமாதானம் தான் தேவை, எனக்கு குடும்பம் தான் முக்கியம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நீங்கள் எழும்பி நின்று உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் சண்டை போட வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரங்களோட இல்ல, ஆவிக்குரிய ஒரு சண்டை போட வேண்டும். நீங்க முழங்காலில் நிற்க வேண்டும். 318 பேர் எடுத்துட்டு போய் அந்த பிள்ளைகள், பெண்கள் எல்லாத்தையும் ஆபிரகாம் திருப்பி கொண்டானே. உங்க பேரை சேலம்னு பைபிள் எழுதி வச்ச ஆண்டவர் உங்ககிட்ட என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? நீங்க ஒரு பெரிய சண்டை நடக்க போகுது, அதுக்காக தான் இப்ப ஜெபம் பண்ணோம். பிசாசு நிறைய பிள்ளைகள் அடிமையாக்கி வைத்திருக்கிறான், மொபைலுக்கு அடிமையா இருக்கிறாங்க. உலகத்துல வாலிபர்கள் சினிமா மோகத்திலும் பல காரியங்களும் அடிமையா இருக்கிறாங்க. நிறைய பேர் இன்னும் குடும்பமா இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க ஆபிரகாம் மாதிரி எண்ணத்தை இழந்தால் என் குடும்பத்தை நான் இழக்க மாட்டேன், நான் எழும்பி நின்று சண்டை போட போறேன். இந்த வேதத்தில் சொன்ன முதல் சண்டை ஏதோ ஆயிலுக்காகவோ தங்கத்திற்காக வெள்ளிக்காகவோ அல்ல, குடும்பத்திற்காக, சிறு பிள்ளைகளுக்காக. கர்த்தர் நம்மை இந்த தேசத்தில் நிறைய பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரே, ஒரு 1000 பிள்ளைகளை ஹல்லேலூயா நரகத்தின் பிடியிலிருந்து இழுத்து விடுவதற்கு உங்களால் இயன்ற எல்லாவற்றையும் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஆபிரகாம் போய் அந்த பிள்ளைகளையும் லோத்தின் குடும்பத்தை காப்பாற்றினார். கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாம் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த VBSக்காக 1000 பிள்ளைங்களை நம்ம ரீச் பண்ண போறோம். இதுல நீங்க வேலை செய்யாதவர்கள் ஒருவராலும் இருக்கக்கூடாது. ஒண்ணு வேலை செய்யணும், இன்னும் கிளாஸ் எடுக்கணும், இல்லைன்னா வாலண்டியரா இருக்கணும், இல்லைன்னா என் வீடை திறந்து கொடுக்குறேன், இல்லைன்னா ஒரு 10 பிள்ளைகள் எங்கள் வீட்டில் வச்சிருக்கிறேன். எதுவுமே முடியலனாலும் இந்த VBSக்காக ஒரு 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபமாவது நான் பண்ண போறேன். ஏன்னு சொன்னா குடும்பங்கள் முக்கியமானது. சிறு பிள்ளைகளிலே அவர்களை பிசாசு அவன் என்ன பண்றான்? தீய சிந்தைகளை போட்டு விடுகிறான். நீங்களும் நானும் சும்மா இருக்கக்கூடாது. நம்ம எழும்பி நிற்கலாமா? எத்தனை பேர் சண்டைக்கு ரெடியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துக்காக நீங்கள் சண்டை போட வேண்டும். யார்கிட்ட சண்டை போடணும்? பிசாசினிடத்துல. ஹல்லேலூயா. குடும்பங்களை சிதறடிக்கிறவன், வாக்குவாதங்களை கொடுத்து விடுகிற, உங்க குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற அந்த சத்துருவுக்கு விரோதமாக நான் வருகிறேன்.
கொஞ்ச நேரம் வாயை திறந்து சொல்லுவீங்களா? ஆண்டவர் நம்மை பலப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சத்ருவே உனக்கு விரோதமாய் நான் வருகிறேன். வாய்களை திறந்து நீங்க சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. என் குடும்ப ஆசீர்வாதத்தை கெடுக்கிற சத்ருவே, குடும்ப ஒருமனப்பாட்டை கெடுக்கிற சத்ருவே, உனக்கு விரோதமாய் நான் வருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்றீங்களா? எல்லா குடும்பத்திலும் கர்த்தர் ஒருமனப்பாட்டின் ஆவியை கர்த்தர் கொடுப்பீராக. வாக்குவாதங்கள் ஓய்ந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சமாதானம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே, தடையானே பாது எனக்கு இல்லை கீபோர்டு தீரப்ப எனக்காகவே, எனக்காகவே ஏப்போல் வானங்களை திறப்பவரே. ஓ ராமலந்தர பாபா தடையானே பாதை மேலானவைகளை திறப்பவர், திறப்பவரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் குடும்பங்களுக்காக உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்களை பலப்படுத்துகிற உம்முடைய பலத்தினாலே ஹல்லேலூயா. குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை கெடுக்கிற ஆசீர்வாதங்களை, பரலோக ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிற எல்லா பிசாசின் எதிர்வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் செயலிழந்து போகுவதா. ஓ கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதோடு வேதனையை கூட்டார் என்று இருக்கிறதே அப்பா. குடும்பங்களின் மேலே கர்த்தர் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் வர பண்ணுவீரா. உன் அலங்கத்துக்குள்ளே சுகமும், உன் அலங்கத்துக்குள்ளே ஒரு அரண்மனைக்குள்ளே சமாதானமும் உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களின் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.